SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு பகுதிகளில் கிட்னி திருட்டு நடந்த சம்பவம் கடந்த ஆண்டு வெளிவந்தது. குறிப்பாக நெசவு கூலி தொழிலாளர்களிடமிருந்து சொற்ப காசு கொடுத்து கிட்னி பெறப்பட்டது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய அரசியல் புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக சர்ச்சை எழுந்தது. கிட்னி திருட்டு தொடர்பாக திமுகவைச் சேர்ந்த முக்கிய புள்ளியிடம் போலீசார் விசாரணை கூட நடத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகம் தாண்டி மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகளிடமும் தமிழகத்தைச் சேர்ந்த கும்பல் துணையுடன் கிட்னி திருட்டு நடந்திருப்பது தெரிய வந்தது. கிட்னி திருட்டு கும்பலிடம் கடன் வாங்கி திருப்பி செலுத்த முடியாதவர்கள் கிட்னியை விற்று அதனை செலுத்த நிர்பந்திக்கப்பட்டனர். அவர்களுக்கு கம்போடியா மற்றும் திருச்சியில் உள்ள மருத்துவமனைகளில் சட்டவிரோதமாக அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டுள்ளது. கிட்னியை தானமாக பெறுபவர்களிடம் 50 முதல் 80 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்துள்ளனர். அவற்றில் கிட்னியை கொடுத்தவர்களுக்கு 5 முதல் 8 லட்சம் ரூபாய் வரை மட்டும் கொடுத்து இந்த திருட்டை நடத்தியுள்ளனர். இதுகுறித்து ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. கிட்னி திருட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அதில் கூறப்பட்டிருந்தது. தொடர்ந்து அரசியல் தலையீடுகள், தேர்தல் அறிவிப்பு காரணமாக விசாரணை தள்ளி போனது. இப்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு கிட்னி திருட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணை துவக்கியுள்ளது. தமிழக மருத்துவ மற்றும் ஊரக நல பணிகள் இயக்குநர் சித்ரா தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் சில மருத்துவர்கள் மற்றும் அரசியல் பின்னணி கொண்டவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கிட்னி திருட்டு சம்பவத்தில் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், நர்ஸ்கள், புரோக்கர்கள் உட்பட யார் தவறு செய்திருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார்.